ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் உமது கரமே என்னுடன் இருந்து எல்லா தீங்குக்கும் விலக்கிடும் தேவனே இயேசுவே தேவனே இயேசு தேவா தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும் தாகம் தீர்க்கும் தண்ணீரையும் வறட்சி நீக்கும் ஆறுகளும் தேவஜனத்தில் ஆவியையும் இன்று வளமாய் ஊற்றிடும் தேவஜனத்தில் ஆவியையும் இன்று வளமாய் ஊற்றிடும் தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மனதில் நிறைந்திடுவே தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மனதில் நிறைந்திடுவே ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிறைந்திடும் ரட்சிப்பின் மதில்கள் உயர்ந்திட வாசல்கள் துதியால் நிறைந்திடும் ஊழிய எல்லையை நீர் விரித்து எந்நாளும் சேவையில் கலந்திடும் ஊழிய எல்லையை நீர் விரித்து எந்நாளும் சேவையில் கலந்திடும் தேவ சபையில் எழுந்தருளி மகிமை பொழிந்திடுவே மகிழ்ச்சி பொங்க பாடிடும் மக்கள் மனதில் நிறைந்திடுவே தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் தேவா என்னை ஆசீர்வதியும் எல்லையை பெரிதாக்கும் என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தேவையை பெற்றிடுவே என்றென்றும் இயேசுவின் கரத்தினால் அன்றென்று தேவையை பெற்றிடுவே ஒன்றுக்குமே இனி குறைவில்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே ஒன்றுக்குமே இனி குறைவில்லை சொந்தமாய் உம்மை சார்ந்திடுவே
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 5:2 நாம் வாசிக்கிறோம், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று இங்கு தாவீது நல்ல ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். உம்மிடத்தில் என் விண்ணப்பத்தை நான் வைக்கிறேன், உம்மிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். இன்றைக்கு உலக பிரகாரமாக நமக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால், உதவி தேவைப்படுகிறது என்றால், குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் கேட்கிறார்கள், மனைவி கணவரிடத்தில் கேட்கிறாள், மற்றபடி வேலை பார்க்கிற இடத்தில் மேல் வேலை செய்கிற அதிகாரி இடத்தில் கேட்கிறார்கள், வேறு இன்னும் இடம் சம்பந்தமான மற்ற எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறவர்கள் அதிகாரிகளிடத்திலே போய் மனு கொடுத்து ஒரு விண்ணப்பம் வைக்கிறார்கள். எனக்கு இந்த காரியத்தில் பிரச்சனை இருக்கிறது, இந்த தேவை இருக்கிறது, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஒரு மனு கொடுக்கிறார்கள். ஆனால் இந்த தாவீது தான் ஒரு ராஜாவாக இருந்தும் தனக்கு மேல் ஒரு ராஜா இருக்கிறார், என்னை அவர் ஆளுகை செய்கிறவர் என்று அவன் விசுவாசித்தபடினாலே, நம்பினபடினாலே, உம்மிடத்தில் உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று அவன் சொல்லுகிறான். தான் ஒரு ராஜா, அவனால் எதையும் செய்ய முடியும். ஆனால் இப்பொழுது தன்னை விட மேலாக இருக்கிற ஒரு ராஜாவிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணினால் அவர் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை, தேவனை குறித்த ஒரு நம்பிக்கை தாவீதிடத்தில் இருந்ததினால், உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன், எனக்கு என்ன காரியம் வேண்டுமோ, சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் உம்மை நோக்கி நான் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை நீர் கேட்டருளும் என்று அவன் விண்ணப்பிக்கிறான். பாருங்கள், எவ்வளவு பெரிய நம்பிக்கை தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. இன்றைக்கு அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக நாம் காணப்படும்படியாக எத்தனை தேவைகள் இருந்தாலும் உலக பிரகாரமாக நாம் மற்றவர்களிடத்தில் கேட்டுக்கொண்டிராதபடி ஆண்டவரிடத்தில் போய் என்னுடைய விண்ணப்பத்தை உமக்கு முன்பாக நான் வைக்கிறேன், கேட்கிறேன், என் ராஜாவே, என் தேவனே, எனக்குரிய இந்த காரியத்தை நீர்தான் எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று முழு நம்பிக்கையும் அவர் மீது வைத்து நீங்கள் வேண்டி பாருங்கள், ஜெபம் பண்ணி பாருங்கள். கட்டாயம் ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதை உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, தர்மையான நேரத்திற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை, என் வேண்டுதலின் சத்தத்தை நீர் கேட்டருளும் என்று சொல்லி தாவீது உம்மை நோக்கி ஜெபித்த போது அந்த வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு தாவீதுக்கு நீர் உதவியாயிருந்தீரே, ஒவ்வொரு காரியத்திலும் உதவி செய்தீரே. அந்த ராஜாவுடைய விண்ணப்பத்தை நீர் கேட்டு ஒவ்வொரு காரியத்திலும் அனுகூலமான துணையாக இருந்தீரே. சத்துருக்களுக்கு விலக்கி விடுவித்தீரே, எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்தீரே. அதே போல ஆண்டவரே, ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இப்பொழுது அவர்கள் எந்த காரியத்தை குறித்து உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, வேண்டுதல் செய்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறார்களோ, ஒவ்வொரு காரியத்திலும் ராஜாவாகிய எங்கள் தேவன் அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் கூப்பிடுகிற, ஜெபிக்கிற, விண்ணப்பிக்கிற, வேண்டிக் கொள்ளுகிற அத்தனை காரியங்களையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.